வகுப்பு 5. தலைப்பு: வரலாற்று தலம் வனப்பர்த்தி கோட்டை. வணக்கம் மாணவ செல்வங்களே, புதிய அமர்விற்கு வரவேற்கிறோம். கடந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வது வரலாறு என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் நிலைத்து நிற்கும் பழைய புத்தகங்கள், கோட்டைகள் மற்றும் கட்டிடங்கள் மூலம் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். இந்த இடங்கள் அக்கால மன்னர்கள், ராணிகள் மற்றும் மக்களை பற்றி உண்மையான கதைகளை சொல்கின்றன. எனவே 5ஆம் வகுப்பிலிருந்து சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திலிருந்து இன்றைய தலைப்பு வரலாற்று தலம் வனப்பர்த்தி கோட்டை கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் வரலாற்றில் கோட்டைகள் ஏன் முக்கியமானவை என்பதை புரிந்து கொள்வீர்கள். ரெட்டி மன்னர்கள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை பற்றி அறிவீர்கள். இந்த மன்னர்கள் தண்ணீருக்காக கட்டிய 7 குளங்களை கண்டறிவீர்கள். அந்த காலத்தின் கலைகள், இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வீர்கள். ராஜ்யத்தில் பயன்படுத்தப்படும் நாணயங்களை பற்றி அறிவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: வரலாறு, கடந்த காலத்தை பற்றிய ஆய்வு, கோட்டை, பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட ஒரு வலுவான கட்டிடம், சப்த சமுத்திராலு, 7 பெரிய தண்ணீர் குளங்கள், படிக்குழாய் அமைப்பு, தானியங்கி நீர் வெளியேற்ற அமைப்பு, சுகூர் சிகாஸ், நிஜாமின் அனுமதியுடன் செய்யப்பட்ட சிறப்பு நாணயங்கள். இதோ ஒரு கருத்து வரைபடம். தெலுங்கானாவில் பல்வேறு மன்னர்களால் பல கோட்டைகள் கட்டப்பட்டன. இந்த கோட்டைகள் தங்கள் ராஜ்யங்களை பாதுகாத்து தங்கள் வலிமையை காட்டின. அவை கலாச்சாரம் மற்றும் நிர்வாக மையங்களாகவும் இருந்தன. தெலுங்கானாவில் உள்ள சில பிரபலமான கோட்டைகள்: வாரங்கலில் ஓரக்கல்லு கோட்டை, ஜோகுலும்பாவில் கட்வால் கோட்டை, ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டை, நல்கொண்டாவில் ரச்சகொண்டா கோட்டை, காமரெட்டியில் தோமகொண்டா கோட்டை, யாத்ரியில் புவனகிரி கோட்டை, நல்கொண்டாவில் தேவரகொண்டா கோட்டை, கம்மம் கிலா கம்மத்தில், மேடகிலா மேடக்கில், ஹைதராபாத்தில் பலக்னுமா அரண்மனை. ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு கதை உண்டு. இன்று நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த வனப்பர்த்தி கோட்டையை ஆராய்ந்து அதை கட்டிய மன்னர்களை பற்றி அறிந்து கொள்வோம். வனப்பர்த்தி கோட்டை ஹைதராபாத்திலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வனப்பர்த்தி என்ற பெயர் வனம் என்பதிலிருந்து வந்தது, அதாவது காடு. ஏனெனில் அது ஒரு காலத்தில் மரங்களும் காட்டு விலங்குகளும் நிறைந்திருந்தது. வனப்பர்த்தி எஸ்டேட் கிபி 1510 ஜனும் வீர கிருஷ்ண ரெட்டி என்பவரால் நிறுவப்பட்டது. அவர் முதலில் படப்பள்ளியில் வசித்து வந்தார். பின்னர் சுகுருக்கு குடிபெயர்ந்தார். அங்கு அவர் ஒரு கோட்டையை கட்டினார். பின்னர் தலைநகரம் பலமுறை படப்பள்ளியில் இருந்து சுகூர், பெத்தஜனம்போட்டா, கொத்தகோட்டா,
ஸ்ரீரங்கபுரம் மற்றும் இறுதியாக கிபி 1807 வனப்பர்த்திக்கு மாற்றப்பட்டது. 1510 முதல் 1948 வரை 15 தலைமுறைகளாக 17 மன்னர்களும் 6 ராணிகளும் இந்த பகுதியை ஆண்டனர். ரெட்டி மன்னர்கள் மக்கள் மீது, குறிப்பாக விவசாயிகள் மீது காட்டிய அக்கறைக்கு பெயர் பெற்றவர்கள். விவசாயத்திற்கு உதவுவதற்காக அவர்கள் சப்த சமுத்ராலு, அதாவது 7 கடல்கள் என்று அழைக்கப்படும் 7 பெரிய நீர்க்குளங்களை கட்டினார்கள். இந்த தொட்டிகள் விவசாயத்தை ஆதரித்து குடிநீரை வழங்கின. அவற்றின் பெயர்கள் சங்கர கடல், கணையம்பள்ளி, ரங்கா கடல், ஸ்ரீரங்கபுரம், வீரா கடல், தடிப்பமுலா, மகா பூபால் கடல், பெப்பேரு, கிருஷ்ணா கடல், சங்கிரெட்டிப்பள்ளி, கோபாலா கடல், வெல்துரு, ராமா கடல், ரயின்பேட்டா. ராஜா ராமேஸ்வர ராவ் தனது தாயாரின் நினைவாக கட்டிய சரளா சாகர் ஒரு சிறப்பு குளம். இது ஆசியாவின் முதல் வடிகுழாய் அமைப்பை கொண்ட குளமாகும். இதில் குளம் நிரம்பும் போது கதவுகள் தானாக திறக்கும். மன்னர்கள் கலை, இசை, நடனம் மற்றும் கைவினைகளையும் ஆதரித்தனர். அவர்கள் கட்டிடங்களை வண்ணமயமான வடிவமைப்புகளால் அலங்கரித்தனர். சிலவற்றை ஜெர்மனியை சேர்ந்த கலைஞர்கள் உருவாக்கினர். இந்த வடிவமைப்புகள் இன்றும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுகின்றன. வனப்பருத்தி மன்னர்கள் பல கோயில்களை கட்டினார்கள். அவற்றில் மிகவும் பிரபலமானது ஸ்ரீரங்கபுரத்தில் உள்ள ஸ்ரீரங்க நாயக சுவாமி கோயில். இது மன்னர் பஹிரி கோபால் ராவ் அவர்களால் கட்டப்பட்டது. திருப்பதி, காஞ்சி மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயில்களால் ஈர்க்கப்பட்டு இந்த கோயில் வடக்கு ஸ்ரீரங்கேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மன்னர்கள் புத்தகங்கள் மற்றும் கவிதைகளை மிகவும் விரும்பினர். பஹிரி கோபால் ராவ் 8 மொழிகளை பேசக்கூடியவராகவும் அஷ்டபாஷா கோவிடுலு என்றும் அழைக்கப்பட்டார். அந்த எஸ்டேட்டை சேர்ந்த சில பிரபல கவிஞர்கள் பின்வருமாறு: பௌராம் ரங்கசாரியாலு 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவர். கடுகுட்லா பாப்பா சாஸ்திரி பிரம்மராம்பிகா சம்வாதம் எழுதியவர். அனுமூலா வெங்கட் சுப்பிரமணிய சாஸ்திரி ஸ்ரீ கிருஷ்ணா சரித்திர சங்கிரஹாம் எழுதியவர். எஸ்டேட்டில் 3 பகுதிகள் இருந்தன. சுகூர் பகுதி, வனப்பர்த்தி பகுதி, கேஷாம்பேட்டா பகுதி. மன்னர்கள் நில அளவை அடிப்படையாக கொண்டு வரிகளை வசூலித்து நிஜாம் ராஜ்யத்தின் தெற்கு பகுதியை பாதுகாக்க ஒரு வலுவான இராணுவத்தை பராமரித்தனர். அவர்களின் ஆட்சியின் ஒரு முக்கிய பகுதியாக சுகூர் சிக்காக்கள் இருந்தன. நிஜாம் மன்னர் சிக்கந்தர் ஷாவின் அனுமதியுடன் ராமகிருஷ்ண ராவ் உருவாக்கிய ஒரு சிறப்பு நாணயங்கள். இந்த நாணயங்கள் நிஜாமின் ராஜ்யம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அனைத்து சுதேச அரசுகளையும் இந்திய ஒன்றியத்தில் இணைக்க உதவினார். நிஜாமின் எஸ்டேட் கடைசியாக இணைந்தது. மேலும் வனப்பர்த்தி சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது. சரி, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? வனப்பர்த்தி கோட்டை வெறும் கட்டிடம் அல்ல என்பதை நாம் கண்டுபிடித்தோம்.
அது அந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் மற்றும் அந்த கால கலாச்சாரத்தை பற்றி நமக்கு சொல்லும் ஒரு வரலாற்றின் ஒரு பகுதி. அத்தகைய இடங்களுக்கு சென்று அவற்றின் கதைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நமது கடந்த காலத்தை நன்கு புரிந்து கொண்டு நமது நிகழ்காலத்தையும் பாராட்ட முடியும். நன்றி. வரலாற்றில் இந்த பயணத்தை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. கிபி 1510 வனப்பர்த்தி தோட்டத்தை நிறுவியவர் யார்? ஆ. பஹிரி கோபால ராவ். ஆ. ஜனும் வீரகிருஷ்ணா ரெட்டி. இ. குலி குதுப் ஷா. இ. சர்தார் வல்லபாய் பட்டேல். கேள்வி 2. கீழ்கண்டவற்றில் எது 7 கடல்களில், அதாவது சப்த சமுத்திரம் இல்லை? ஆ. சங்கர கடல். ஆ. ரங்கா கடல். இ. கிருஷ்ணா கடல். இ. சந்திர கடல். கேள்வி 3. வனப்பர்த்தி எஸ்டேட்டின் தலைநகரம் எந்த ஆண்டில் வனப்பர்த்திக்கு மாற்றப்பட்டது? ஆ. கிபி 1607. ஆ. கிபி 1807. இ. கிபி 1907. இ. கிபி 1947. கேள்வி 4. பஹிரி கோபால ராவ் எத்தனை மொழிகள் தெரிந்தவர் என்பதற்காக பிரபலமானார்? ஆ. 4. ஆ. 6. இ. 8. இ. 10. கேள்வி 5. சுதந்திரத்திற்கு பிறகு சிறு எஸ்டேட்டுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்க உதவியவர் யார்? ஆ. ஜவஹர்லால் நேரு. ஆ. சர்தார் வல்லபாய் பட்டேல். இ. மகாத்மா காந்தி. இ. ராஜேந்திர பிரசாத். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. வனப்பர்த்தி என்ற பெயர் டேஷ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, அதாவது காடு. கேள்வி 2. வனப்பர்த்தி கோட்டை ஹைதராபாத்திலிருந்து சுமார் டேஷ் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கேள்வி 3. வனப்பர்த்தி எஸ்டேட்டை ஆண்ட முதல் மன்னர் டேஷ் வீரகிருஷ்ண ரெட்டி ஆவார். கேள்வி 4. வனப்பர்த்தி மன்னர்கள் சப்த சமுத்ராலு என்று அழைக்கப்படும் டேஷ் பெரிய நீர்க்குளங்களை கட்டினார்கள். கேள்வி 5. சரளா சாகர் குளம் அவரது தாயாரின் நினைவாக டேஷ் என்பவரால் கட்டப்பட்டது. சரியா தவறா என்று கண்டுபிடிக்கவும். கேள்வி 1. வனப்பர்த்தி கோட்டை கிபி 1520 நிறுவப்பட்டது. சரி அல்லது தவறு? கேள்வி 2. 1807 ஆண்டு வனப்பர்த்தி எஸ்டேட்டின் தலைநகரம் படப்பள்ளியிலிருந்து வனப்பர்த்திக்கு மாற்றப்பட்டது. சரி அல்லது தவறு? கேள்வி 3. ரெட்டி மன்னர்கள் விவசாயத்தை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. சரி அல்லது தவறு? கேள்வி 4. ராமா கடல் வனப்பர்த்தி மன்னர்களால் கட்டப்பட்ட 7 குளங்களில் ஒன்றாகும். சரி அல்லது தவறு? கேள்வி 5. பஹாரி கோபால ராவ் 3 மொழிகள் பேசுவதற்கு பெயர் பெற்றவர். சரி அல்லது தவறு? பொறுத்துக. பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. வனப்பர்த்தி கோட்டைக்கு அதன் பெயர் எப்படி வந்தது? கேள்வி 2. ரெட்டி மன்னர்கள் 7 தண்ணீர் குளங்களை கட்டியது ஏன்? கேள்வி 3. சரளா சாகர் குளத்தை தனித்துவமாக்குவது எது?
கேள்வி 4. வனப்பர்த்தி தோட்டத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் யார்? குறைந்தது 2 பெயரையாவது குறிப்பிடுங்கள். கேள்வி 5. சரளசாகரில் பயன்படுத்தப்படும் வடிகுழாய் அமைப்பை விளக்குங்கள். கேள்வி 6. வனப்பர்த்தி கோட்டை அங்கு ஆட்சி செய்த மன்னர்களுக்கு ஏன் முக்கியமானதாக இருந்தது? பாடத்திட்ட பணி. உங்கள் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் அல்லது பழைய கோவில்கள் பற்றிய தகவல்களை விரிவாக சேகரித்து அட்டவணைப்படுத்தவும். களிமண்ணை பயன்படுத்தி ஏதேனும் கோட்டையின் மாதிரியை உருவாக்குங்கள்.